ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான வாழை இலை கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுடுங்க. இப்போது 1 மணி நேரம் நல்லா ஊறின இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதோட 4 ஏலக்காவையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதோட 1 கப் நல்லா நைஸாக துருவின தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு அதோட ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்க வேணாம் அப்படின்னா வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இதோட 1/2 கப் சத்து மாவு நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச சத்து மாவு தான். ஸோ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்னு நான் இந்த சத்து மாவை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் அரைக்கும் போது மாவை மட்டும் கொஞ்சம் இந்த பதத்தில் நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அரைச்சி எடுத்த மாவு இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது வாழை இலை எடுத்துக்கோங்க. அதை உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுக்கோங்க. நல்லா கழுவின இந்த வாழை இலையில் எக்ஸஸ் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபேன்லேயும் காய வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரா தண்ணி மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதில் எண்ணெய் இல்லைன்னா நெய் உங்களுக்கு எது விருப்பமோ அதை லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த இலையில் இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சமாக ஊற்றி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓரங்கள்லாம் லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ வெளியில் அவ்வளோவா வராது. ஸோ மாவும் கொஞ்சம் திக்காக இருக்கிறனால வெளியில் வர சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். நீங்கள் ஊற்றி வைக்கிற மாதிரி அப்படியே தான் இருக்கும். இப்போ நீங்கள் அதை எந்த பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறீங்களோ அதில் மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ மிச்சம் இருக்கிற எல்லா இலையிலையும் அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மாவு மட்டும் இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா இலையில் ஊற்றுனா எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு மாவு தண்ணி ஆகிட்டாலும் அவங்கக்கிட்ட அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு எது இருந்தாலும் சேர்த்து கலந்துக்கோங்க. பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் அதில் தெரியாது. பாருங்கள், எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஓரங்கள்லாம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ மாவு அந்த அளவுக்கு வெளியில் வராது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். வச்சுட்டு இதை 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லையும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் இதை வேக வச்சாச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு எதுவுமே வெளியில் வரல. ஸோ நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் இருக்குது. இதை வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த ஷேப்பும் எவ்வளோ அழகாக வந்துருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு கொழுக்கட்டை எடுத்து காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சின்ன பசங்களுக்கு சாப்பிட இது ரொம்ப சாஃப்டாக நல்லாவே இருக்கும். ஸோ சத்து மாவும் இது கூட சேர்த்துருக்கிறனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. என்னோட பேபிஸ் இதை ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.